ராவணேஸ்வரர். வரலாறு அவரை வில்லன் என்று சொன்னது. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? அவர் ஒரு பேரறிஞர், ஒரு சிவபக்தர், ஒரு பேரரசன். 10 தலை கொண்டவர் என்றால் அது 10 அகம்பாவமா அல்லது 10 அறிவா? இன்று ராவணர் யார் என்பதை உண்மையாக பார்க்கலாம். இவர் விஸ்ரவ முனிவர் மற்றும் கைகேசி மகனாவார். பிராமண குலத்தில் பிறந்த இவர் அசுர வம்சத்துடன் இணைந்தவர். 4 வேதங்களில் தேர்ச்சி பெற்றது மட்டுமல்லாமல் ஜோதிடம், ஆயுர்வேதம், தந்திரம் தெரிந்தவர். மிக பெரிய தத்துவ ஞானி. சிவபெருமானின் தீவிர பக்தராவார். சிவ தாண்டவ ஸ்தோத்திரத்தை இயற்றியவர். கைலாச மலையை தூக்க முயன்ற தைரியம் கொண்டவர். லங்கையை தங்க நகரமாக மாற்றியவர். செல்வமும் சக்தியும் நிறைந்த பேரரசை உருவாக்கியவர். திறமையான நிர்வாகியுமாவார். சகோதரர் மீது அன்பு வைத்திருந்தார். சகோதரி அவமானமடைந்ததால் கோபம் கொண்டார். இவரின் மகன் இந்திரஜித் ஒரு வீரராவார். தேவர்களை வென்றவர், பல வரங்கள் பெற்றவர், அசைக்க முடியாத போர் வீரர். சீதையை கடத்திய முடிவுதான் யுத்தத்துக்கு காரணம். அவரின் அகம்பாவம்தான் கண்களை மூடியது. யுத்தத்தில் ராமனுடன் போரில் தோல்வியடைந்தார். சக்தி இருந்தும் தர்மம் தோற்றது. இதற்கு காரணம் பெருமை அழிவை கொண்டு வந்ததுதான். ராவணேஸ்வரரிடம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது, அறிவு இருந்தாலும் அடக்கம் வேண்டும், சக்தி இருந்தாலும் நீதிமுறை முக்கியம், அகம்பாவம் அழிவை தரும். ராவணர் ஒரு வில்லன் மட்டுமல்ல, அவர் ஒரு எச்சரிக்கை, அவர் ஒரு பாடம்.